ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜெய்சி விக்டோரியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ ஃபிலிம் பண்ணியே. நான் வந்துட்டு கொண்டை போட்டிருக்கேன்னா அதனால மூஞ்சி வந்துட்டு ஒரு மாதிரி சட்டி மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து. ரொம்ப நாள்னா எவ்வளோ நாள் ஆச்சுன்னா 1 மாதம் ஆச்சு நான் வீடியோ ஃபிலிம் பண்ணி. ஓகேவா, லாஸ்ட் வீடியோ கூட நீங்கள் வந்து என்னோட ஆக்ரா ட்ரிப் vlog தான் பார்த்துருப்பீங்க. நான் ட்ரிப் போயிட்டு வந்தே 1 மாதம் முடிஞ்சு போச்சு. அதுலேருந்து இன்னைக்கு தான் நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கே உட்காந்துருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட கரண்ட் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு ஆக்ரா ட்ரிப் போனோம் இல்லையா, அங்கே வந்துட்டு சரியான வெயில்னா என்னால் அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. நம்ம சென்னையை விட பயங்கர வெயிலாக இருந்துச்சு. அதனால நாங்கள் வந்துட்டு பயங்கர டேன் ஆகி தீஞ்சு போய் ரிட்டர்ன் வந்தோம். அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் நான் ப்ராப்பராக ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணுறதோ இல்லை, நான் வந்துட்டு ஜூஸஸ்லாம் குடிப்பேன்ல, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதோ எதுவுமே பண்ணுறதே இல்லை. இப்போ தான் ஒரு 3 டேஸாக திரும்பவும் வந்துட்டு நான் ஸ்கின் கேர் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஜூஸ் குடிக்கிறதுலாம் வந்துட்டு நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதான் இப்போ வந்துட்டு நான் என்ன ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கலாமேன்னு பார்த்தேன். இப்போ தான் கொஞ்சம் வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்கின் வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு தெரியும்ல, என்னோட அந்த வெட்டிங் முடிஞ்ச அந்த ஃபியூ டேஸ்க்கு அப்புறம்லாம் எனக்கு இந்த சைட்லாம் பயங்கர ஆக்னே வந்துட்டே இருக்கும். இப்போ வந்துட்டு டச் வுட் அந்த மாதிரிலாம் வர்றதில்ல. வருது 1 or 2 வருது. அது எப்போ வரும்னா, எனக்கு பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு 1 வீக் முன்னாடி ஆக்னே ஆர் பிம்பிள் அந்த மாதிரி எனக்கு வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுது. இப்போ தான் வந்துட்டு செட் ஆயிருக்கு போல். ஸோ அதான் ஸ்கின் கொஞ்சம் நல்லா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிற நேரத்தில் வந்துட்டு நம்ம ட்ரிப்புக்கு போயிட்டு டேன் ஆகி திரும்பி வந்துட்டோமா, அதனால் திரும்பவும் வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன ஸ்கின் கேர் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ நான் வந்துட்டு இப்போது கரண்ட்டாக ஃபேஸ் பேக்குக்கு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கேம்பிரியன் ப்ளூ க்ளே இது வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கேன். வீக்லி ட்வைஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். இது வந்துட்டு ஆக்னே, அதுக்கப்புறம் இந்த போர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்காது, பட் கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு லைட்டாக ஹெல்ப் பண்ணுது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது யூஸ் பண்ணோம்னா. ப்ளூ கலரில் இருக்கு, அழகாக இருக்குது. இது வந்துட்டு ஒன்றும் இல்லை, வெறும் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி இது நான் சொன்ன மாதிரி வீக்லி ட்வைஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். இது முந்தா நாள் நான் வந்துட்டு யூஸ் பண்ணேன், அதனால் இது நான் சும்மா உங்களுக்கு காமிக்கலாமேன்னு காமிக்கிறேன். மேபி இன்னும் ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணுறது தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும், பார்ப்போம். அண்ட் இன்னொன்று, நம்ம வந்து ஸ்கின் கேர் என்ன தான் பண்ணாலும் இன்டேக் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் உள்ள போதோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்கின்ல வந்து அது ரியாக்ஷன் காமிக்குது. ஓகேவா, நான் வந்துட்டு கொஞ்சம் சுகர் கட்டில் இருந்தேன் அப்படின்னா எனக்கே வந்து நல்ல ரிசல்ட் வந்து தெரியுது. ஆனால் எப்போ திரும்பவும் சுகர் நான் இன்டேக் பண்ண ஆரம்பிக்கிறேனோ திரும்பியும் பழைய நிலைமைக்கு, மோசமான நிலைமைக்கு வந்துட்டு போயிடுது. சம்டைம்ஸில் வந்துட்டு சுகர் கிரேவிங்ஸை வந்துட்டு கட்டுப்படுத்தவே முடிய மாட்டேங்குது. எப்படி தான் நான் வந்துட்டு 1 வருஷம் முன்னாடி நான் சொன்னேன்ல, நான் உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த டயட்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டுருந்தேன், ஜிம் போயிட்டு இருந்தேன். எப்படி தான் வந்துட்டு நான் ப்ராப்பராக அதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கின்றது சில சமயங்களில். ஏன்னா இப்போ வந்துட்டு சுத்தமாக என்னால் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணவே முடிய மாட்டேங்குது. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா போர்ஷன் கண்ட்ரோலில் இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி மட்டும் என்னால் சுத்தமாக விட முடியலை. அதுவும் காஃபி குடிக்கிறேன்னா சின்ன சின்ன கிளாஸ் கிடையாது, அக்கா பெரிய கிளாஸில் தான் குடிப்பாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய கிளாஸில் காஃபி உள்ளே போய்கிட்டு இருக்கு. அதை வந்து நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்துட்டு பயங்கரமாக க்ளோயிங்காக பிரைட்டாக ஆகிடுவேன் அப்படின்ட்டு நானே நினச்சிட்ருக்கேன். இல்லை இருந்தாலும் அதான் உண்மை. தேவையில்லாத இந்த காஃபி குடிக்கிறது, அதுக்கப்புறம் ஜங்க் ஐட்டம் சாப்பிட்றது, அதெல்லாம் விட்டுட்டு நல்ல விஷயங்களாக ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு இதெல்லாம் நல்லா சாப்பிட்டாலே ஸ்கின்ல வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கின் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா நான் வந்துட்டு தூங்கணும். டைம் இப்போ என்ன தெரியுமா, 10:33. இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நல்ல ஸ்லீப் தேவை. ஓகேவா, 8 ஹவர்ஸ்க்கு நல்லா தூங்கணும். 8 இல்லைனா 7 ஹவர்ஸ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, ஆர் 6 ஹவர்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு தூங்கியே ஆகணும். தூக்கம் வந்துட்டு ரொம்ப முக்கியம். தூங்காமல் இருந்தோம்னா தான் பாதி நோய் நம்மளை வந்து சேரும். ஓகேவா, என்னைக்குன்னா ஒரு நாள் சும்மா நைட் அவுட் வெளியே போகிறோம், மந்த்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் த்ரைஸ் அந்த மாதிரி போனீங்கன்னா ஓகே. பட் ரெகுலர் பேசிஸில் வந்து ரொம்ப நேரத்துக்கு கண்ணு முழிக்கிறீங்க, ஸ்லீப் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் இன்டேக் எடுத்தாலும் வேலைக்காகாது. ஓகேவா, நான் ஏன் இப்போ வந்துட்டு இப்படியெல்லாம் பேசுகிறேன், ஒரு காலத்தில் நான் எப்படி சாப்பிடுவேன் தெரியுமா, இஷ்டத்துக்கு, கலோரிஸ் கவுண்ட்லாம் இல்லை, இஷ்டத்துக்கு வந்துட்டு அடித்து நவுத்துவேன் உள்ள. ஆனால் இப்போ வந்துட்டு எது சாப்பிட்டாலும் வந்து கில்ட்டியாக இருக்குது. ஐயோ நம்ம இதை சாப்பிட்டுட்டோமே, கேலரிஸ் ஜாஸ்தியாக ஏறி இருக்கோமே, உடம்பு குறைய மாட்டோமே, ஸ்கின்ல வந்துட்டு பிம்பிள்ஸ் வந்துடுமே, அந்த மாதிரி யோசிக்க தோணுது. பட் இருந்தாலும் அதான் உண்மை. நல்ல விஷயங்கள் சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. அதுக்கப்புறம் ஸ்கின் கேர்ன்றது வந்து ஒரு சின்ன பார்ட்டு தான். மேஜர் பார்ட்டுன்றது வந்துட்டு நம்மளோட இன்டேக்கும் ஸ்லீப் இதுதான். எக்ஸசைஸ் அஃப்கோர்ஸ். ஓகேவா,
ஸோ ஸ்கின் கேர் பார்ப்போம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் வாஷ்க்கு வந்துட்டு நான் பாண்ட்ஸோட இந்த பிரைட் பியூட்டி ஃபேஸ் வாஷ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேஸ் வாஷ் வந்துட்டு நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணேன். பாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதுலேயே பாண்ட்ஸ்லேயே இது யூஸ் பண்ணுவேன், இல்லைனா அந்த சார்கோல் அது யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைனா கோஜிக் ஆசிட் டெர்மாகோல்லேருந்து அந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் டோனர் யூஸ் பண்ண போகிறேன். டோனருக்கு வந்துட்டு நான் இந்த AHA BHA டோனர் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து. காலி ஆக போகுது. இந்த மாதிரி குட்டி ஃபேன் வச்சு ட்ரை பண்ணிக்கிறேன். இந்த டோனர் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்துட்டு ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்சஸ்லாம் எதுவும் தெரியல. ஆனால் வந்துட்டு நம்மளோட ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அதனால் இது யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த அளவுக்கு இது யூஸ் பண்ணியிருக்கேன்னு. காலியாக போகுது. ஸோ அதான் டோனர் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஆல்ஃபா ஆர்புட்டின் சீரம் யூஸ் பண்ண போகிறேன் டெர்மாகோலேருந்து. ஸோ இந்த சீரம் வந்துட்டு அன்ஈவன் ஸ்கின் டோன், டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஃபேட் அவுட் பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லாம் கோஜிக் ஆசிட் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுவேன். கோஜிக் ஆசிட் சீரம், கோஜிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் வந்துட்டு பாடி லோஷன்லேருந்து அதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கோஜிக் ஆசிட்டு. ஆனால் வந்து அது என்னென்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து உங்களுக்கு அது ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு உங்களுக்கு அது ரிசல்ட் தெரியும். இது வந்து டிராஸ்டிக் சேஞ்ச் காமிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுவும் வந்து ஸ்லோவாக தான் காமிக்குது. ஆனால் வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி அதை விட இதை கம்பேர் பண்ணோன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் குவிக்கர் ரிசல்ட் எனக்கு காமிக்குதோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். எனக்கு வந்துட்டு இந்த ஆல்ஃபா ஆர்பிட்டின் ஒரு 1 வீக் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா நல்ல சேஞ்சஸ் வந்துட்டு எனக்கு ஸ்கின்ல வந்து தெரியுது. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அதனால நான் வந்துட்டு இப்போ கரண்ட்லி இதுதான் யூஸ் பண்ணிருக்கேன். கோஜிக் ஆசிட் சீரம் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் வந்துட்டு நான் ஃபேன் வச்சு ட்ரை பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து நான் சாலிசிலிக் ஆசிட் சீரம் வந்துட்டு யூஸ் பண்ணிப்பேன் இன்கேஸ் எனக்கு வந்துட்டு ஆக்னே ஆர் பிம்பிள்ஸ் வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னா. இப்போதைக்கு எதுவும் ஆக்டிவ் பிம்பிள் ஆர் ஆக்டிவ் ஆக்னே வந்துட்டு இல்லை. அதனால் இதை நான் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அப்படி எனக்கு ஆக்டிவ் ஆக்னே பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எங்கே வந்துட்டு அது இருக்கோ அந்த இடத்துல மட்டும் வந்துட்டு நான் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி அங்கே மட்டும் வந்துட்டு இந்த சீரம் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ அடுத்தது மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசருக்கு வந்துட்டு என்னோட பாண்ட்ஸ் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்துட்டு இந்த கண்டெய்னரில் எடுத்து வச்சுருக்கேன். அதனால தான் இப்படி இருக்குது. அவ்வளோதான். ரொம்ப நிறையா சீரம்ஸ் வந்துட்டு நம்ம லேயர் பண்ணிக்க வேண்டாம். வெறும் ஒரே ஒரு சீரம் போதும். ஸோ மாய்ஸ்சரைசரும் அப்ளை பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் லிப் பாம் வந்துட்டு நான் ப்ளம்மோட இந்த கேண்டி மில்க்ஸ் லிப் பாம் இது வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ வந்துட்டு நான் லிப் டிண்ட் வந்துட்டு ஒன்று போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும்ல, லிப்ஸ்டிக் இல்லைனா என் மூஞ்சை என்னாலே பார்க்க முடிய மாட்டேங்குது. அதனால சும்மா லிப் டிண்டாச்சும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ இவ்வளோதான் வந்துட்டு நான் நைட்டுக்கு வந்துட்டு பண்ணுவேன். ரொம்ப சிம்பிளாக. அண்ட் இன்னொன்று ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த கெமிஸ்ட் அட் ப்ளே இந்த அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் வந்துட்டு நான் ப்ரீவியஸாக ஏதோ ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. இது வந்துட்டு எனக்கு சுத்தமாக ஒர்க்கே ஆகலை. இது வந்துட்டு காலி. ஃபுல்லாக யூஸ் பண்ணி முடிச்சா நான் கொஞ்சம் கூட வந்துட்டு எனக்கு ரிசல்ட் எதுவுமே வந்துட்டு காமிக்கல. இது வந்து நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது இதில். ஆனால் வந்து இதில் வந்து ப்ரிவென்ட் அண்டர் ஆர்ம் டார்க்னஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் பண்ணவே இல்லை. சுத்தமாக வந்துட்டு எனக்கு ரிசல்ட் காட்டல. இது நான் வாங்கி வீடியோவில் காமிச்சப்போ கூட யாரோ கமெண்ட்டில் சொன்னாங்க இது வந்துட்டு வேஸ்ட்டு, வேலைக்கே ஆகாது அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி இது வந்துட்டு எனக்கு வேலைக்கே ஆகலை. நான் வந்துட்டு சும்மா அதை ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்ட்டு வாங்கினா நோ, பிக் நோ. இதுக்கு முன்னாடி நான் விஷ் இருந்து அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் வந்துட்டு யூஸ் பண்ணுறது. அது சூப்பர் ரிசல்ட் காமிச்சுது. அண்ட் ஆல்சோ மினிமலிஸ்ட்லேருந்து ஒரு அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் வந்துட்டு யூஸ் பண்ணுறது. அதுவும் வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இது வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு இல்லை, ஒன்றுமே எனக்கு ரிசல்ட்டே இல்லை. சுத்தமாக வந்துட்டு 1 இன்ச் கூட வந்துட்டு எதுவுமே சேஞ்சஸ் தெரியல. ஸோ அதனால் இது நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நோ. அதாவது எனக்கு ஒர்க் ஆகலை. மேபி நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு யாருக்குன்னா வந்துட்டு ரிசல்ட் காமிச்சிருக்கலாம். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு ஒர்க் ஆகும் இல்லையா? ஸோ அதனால பார்த்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளவுதான், முடிந்தது. இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 7 hours கிட்ட நல்லா வந்துட்டு படுத்து தூங்கி ஏஞ்சிக்குவேன். காலைல ஏஞ்சோடனே ஜூஸஸ் குடிக்கிறது அது மாதிரிலாம் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நான் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து என்னோட டீடாக்ஸ் ட்ரிங்க் பற்றி சொல்லியிருந்தேன். அதை நான் காமிக்கிறேன் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து அது கூடிய சீக்கிரம் இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்களுக்கு ரெகுலராக டெய்லி விளாக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
ஏன்னா அது நான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு கண்டிப்பாக ரொம்ப குயிக்காக வந்து என்னோட ஸ்கின்ல கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும். என்ன கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கு அது செய்யறதுக்கு. அதனால தான் வந்து ஜூஸ்லாம் எதுவுமே குடிக்காமல் இருக்கேன். அதை வேற கட் பண்ணி மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டணுமா, அது ஏதோ எனக்கு பெரிய டாஸ்க் மாதிரி தெரியுது. அதனால தான் பண்ணாமல் இருக்கேன். ரொம்ப சோம்பேறி ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன்ல, அதான் உண்மை. ஸோ அவ்வளோதான். என்னோட சிம்பிள் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்துட்டு இவ்வளோதான். vlogs எதுவும் நான் வந்துட்டு ரொம்ப நாளாக போஸ்ட் பண்ணல. சரி ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ முன்னாடி வந்தே, கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்துட்டு இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக உட்காந்தேன். சரி சிம்பிளாக ஒரு நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் மாதிரி ஒன்று போடலாம் அப்படின்னு. ஐ ஹோப் உங்களுக்கு இது மேபி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு யூஸ் பண்ண ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிச்சுப்போம். இன்னும் வேற என்னென்ன வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்றது எனக்கு சொல்லுங்க. அப்பார்ட் ஃப்ரம் டெய்லி vlogs வேற என்னென்னலாம் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. சில பேர் மேக்கப் வீடியோ கேட்பீங்க, ஆனால் மேக்கப் வீடியோ போட்டால் யாரும் பார்க்க மாட்டீங்கன்றது நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அதனால தான் எனக்கு வந்து அதை போடுறதுக்கு வந்து மோட்டிவேஷன் வர மாட்டேங்குது. vlogs போட்டால் தான் ஓரளவுக்கு வந்து பார்க்குறீங்க, வியூஸ் போதா, அதனால எனக்கு கொஞ்சம் வந்து மோட்டிவேட்டடாக இருக்குது. ஆனால் மற்ற வீடியோஸ் எது போட்டாலுமே வந்து அவ்வளோவா வியூஸ் போக மாட்டேங்குதா, அதனால எனக்கு வந்து அது போடுறதுக்கு டீமோட்டிவேட்டடாக இருக்குது. இப்போ இந்த வீடியோவே எந்த அளவில் போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் சரி, நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சே வீடியோவில் வந்துட்டு ஃபேஸ் காட்டி, அதனால சரி கொஞ்சம் வார்ம் அப் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் எடுக்க ஆரம்பித்தேன். ஓகேவா? அதனால் சொல்லுங்கள் என்ன மாதிரி vlogs, என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு. நான் வந்துட்டு இங்கே முடித்து கொள்கிறேன். இதே வந்து பெருசாக லென்த்தாக இழுத்துட்டு போகிறேன் நான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.